ஜோஹோ நிறுவனம் அரட்டை செயலியினை அறிமுகம் செய்திருக்கின்றது. ஒட்டுமொத்த தமிழர்களின் பெருமையாக இதை நாம் பார்க்க வேண்டும். வாட்ஸ்அப்பிற்கு டெலகிராமிற்கு போட்டியாக, இன்னும் சொல்வதானால் அதைவிட கூடுதல் சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு செயலியாக ஜோஹோ அரட்டை செயலியினை உருவாக்கியிருக்கின்றது. ஜோஹோ நிறுவனத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் தமிழை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஆ என்ற தமிழின் முதல் எழுத்தை அரட்டை செயலியின் அடையாளமாகவும் ஆக்கியிருக்கின்றார். இதில் கூடுதலாக ஒரு சிறப்பை நாம் பார்க்க முடியும். ஆ என்று தமிழின் முதல் எழுத்தை அடையாளப்படுத்தும் விதத்தில் 1 என்பதை போன்ற ஒரு வடிவத்தை கொடுத்திருப்பார். தமிழே முதன்மையானது, தமிழே முதலானது என்பதை சொல்லாமல் சொல்லும் விதமாக அது அமைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழை முன்னிலைப்படுத்துவதில் எப்படிப்பட்ட ஒரு பேரானந்தமும் ஒரு உந்துதலும் இருந்தால் இதை அவர்கள் செய்திருப்பார்கள். ஆகவேதான் கூறுகின்றேன், ஜோஹோவின் அரட்டை செயலி என்பது தமிழர்களின் பெருமை. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகளாவிய வணிகத்தை செய்தவர்கள் தமிழர்கள். சர்வதேச வணிகத்தின் முன்னோடிகள் என்று கூட கூறலாம். வணிக சமூகமான நம்முடைய தமிழ்ச் சமூகம் இன்றைய காலகட்டத்தில் உலகெங்கும் பணியாளர்களாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். என்று நாம் வணிகத்தில் உலகளாவிய உச்சத்தை தொடுகின்றோமோ அன்றுதான் தமிழர்களின் பெருமையை உலகம் அறியும். அதற்கான ஒரு மைல்கல்லாக திகழ்கின்றது ஜோஹோவின் அரட்டை செயலி. தமிழர்களாகிய நாம் வெறும் பழம்பெருமையை பேசுவதோடு நின்றுவிடாமல் தற்காலத்தில் நாம் யார் என்றும் நம்முடைய அறிவு நுட்பம் எப்படிப்பட்டது என்றும் இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். அந்த விதத்தில் அரட்டை செயலிக்கு நம்முடைய பேராதரவை கொடுப்போம். வடமாநிலங்களில் அரட்டை என்ற பெயர் தமிழில் இருக்கின்றது, உச்சரிக்க சிரமமாக இருக்கின்றது என்ற சில செய்திகளை நாம் காண்கின்றோம். எந்தெந்த நாடுகளில் இருந்தோ வருகின்ற ஏதோதோ செயலிகளை எல்லாம் நாம் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துகின்றோம். ஆனால் இது ஒரு தமிழரால், ஒரு இந்தியரால் உருவாக்கப்பட்டது. இதற்கு நம்முடைய பேராதரவை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இதை நிராகரித்து விடலாமா என்ற எண்ணங்கள் பலருக்கு இருக்கலாம். ஆனால் இது நம்முடைய செயலி, நம் ஒட்டுமொத்த தமிழினத்தின் பெருமையாக இது திகழ்கின்றது. ஆகவே நம்முடைய பேராதரவை மிக பெரிய அளவில் நாம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். தென்காசியில் அமர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் தன் பக்கம் திரும்ப வைக்க ஒரு தமிழனால் முடிகின்றது என்று சொன்னார். அந்த அறிவிற்கும் துணிவிற்கும் துணை நிற்க வேண்டியது நம்முடைய கடமை. இப்பொழுதே அரட்டை செயலியை பதிவிறக்கம் செய்வோம், பயன்படுத்துவோம். அரட்டை நம் தமிழர்களின் தமிழின் பெருமை. தமிழும் தமிழனும் எவ்வளவு பெருமை பெற்றவர்கள், அறிவார்ந்தவர்கள் என்பதை இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டுவோம். தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்.